வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேலு ஆகியோர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு துணைவேந்தர் ஜெகநாதன், தங்கவேலு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதாவது துணைவேந்தர் ஜெகநாதன் மட்டும் கைது செய்யப்பட்டு மீண்டும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பல கட்ட சோதனைகள் நடைபெற்றது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக உயர்கல்வித்துறைக்கு அந்த ஆவணங்களை அனுப்பி வைத்தனர். இந்த ஆவணத்தின் அடிப்படையில் பல்வேறு முறைகேடுகள் குற்றச்சாட்டுகளான சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என கடந்த 7ஆம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் பதிவாளர் மீதான குற்றச்சாட்டிற்கும் ஆதாரம் கேட்டு துணைவேந்தர் ஜெகநாதன் உயர்கல்வித்துறை செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார். இதற்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், மாணவர் சங்கம் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் பதிவாளர் செய்த அனைத்து முறைகேடுகளின் ஆதாரங்களும் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு பதிவாளரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அதன் அறிக்கையில் தாக்கல் செய்யுமாறு பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார். அதாவது ஒவ்வொரு முறையும் கடந்த 7ஆம் தேதி அனுப்பிய கடிதத்திற்கும் இந்த துணைவேந்தர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்பொழுது உயர்கல்வித்துறை மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளது. உடனடியாக அவர் இன்னும் 2 தினங்களே அவர் பணி ஓய்வு பெறும் சூழல் உள்ளது. அதாவது இந்த மாதம் இறுதியில் அவர் முழுமையாக பணி ஓய்வு பெறுகிறார். பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது தமிழக உயர்கல்வித்துறையும் அவரை பணியிடை நீக்கம் செய்து அதன் அறிக்கையை உடனடியாக அனுப்புமாறு தற்பொழுது மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளது.